நான் இன்டர்நெட் டேட்டா சயின்ஸ் இன்சைட்டர் அப்கிரேட் பயணத்தில் ஒர்க் பண்ணேன். ஸோ நம்ம வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு இன்னொரு வீடியோக்கு ஒரு டைம் இருக்கும். இந்த டைம் டிஃப்ரென்ஸ் வந்து சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கலாம், சம்டைம்ஸ் கம்மியாகும். அதுவே இது வந்து ஈக்குவல் சான்ஸாக இருக்கும். ஸோ ஒரு வீடியோக்கு இன்னொரு வீடியோக்கு மட்டும் கரெக்டாக ஒரு நாள் to ஒரு நாள் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட் போவோம். ஒரு பஸ் ஸ்டாண்டில் நம்ம வெயிட் பண்ணிக்கிறோம். ஒரு பஸ் வரல கேப் வந்து 10 நிமிஷம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஈக்குவல் சான்ஸ் இருக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல ஒரு ஐடியா. ஸோ இதை வந்து நம்ம ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப்படி போகும்போது இதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவல் சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் அந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கும்போது அது ரொம்ப ரெண்டு பிளேயும் டிஸ்கிரிப்டிவாக ஊற்றும் அட்வீடியஸாக ஊற்றும். அதை பற்றி ரொம்ப கிளியராக அந்த ரியல் டைம் எக்ஸாம்பிளும் பார்ப்போம். நம்ம வீடியோ கொள்ளிப்பா. ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருக்கோம். பட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வரும்போது, இது வந்து எதை மெயினா குறிக்குதுன்னா, எல்லாமே யூனிஃபார்மா இருக்கணும். ஸோ யூனிஃபார்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவல் சான்ஸ் இருக்கும். ஸோ அப்படிதான் ஒரு கம்ப்ளீட்டான ஃபேரான ஒரு சிஸ்டமே கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்குமே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஓட்டு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. ஸோ இந்த உரிமை வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலா இருக்கு. லைக் இந்த 18% 18 வயசுக்கு மேல உள்ள எல்லாத்துக்குமே இது வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ இந்த மாரி ஈக்குவலா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஈக்குவலா இருக்கணும். அதாவது கம்ப்ளீட்டா ஃபேரா இருக்கணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து ரேண்டம்னஸ் இருந்தாலும், இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேரா இருக்கணும். இங்க வந்து என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, இங்க வந்து பயாஸ் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டே ஆகாது. ஏன்னா இருக்க எல்லாருமே ஓட்டு போட உரிமை இருக்கனால, ஸோ இதுல வந்து பயாஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. பட் ஸோ ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஓட்டு உரிமை இருக்கு. மத்தவங்களுக்குலாம் இல்ல. அந்த மாரி கிடையாது. ஸோ அதே மாரி தான் இங்க வந்து யாரையுமே பெர்ஃபெக்ட்டா சூஸ் பண்ணாம நம்ம வந்து குடுக்குறோம். இங்க பார்த்தீங்கன்னா, எவ்ரி அவுட்கம் ஹேஸ் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி. எல்லா அவுட்கமுக்குமே ஈக்குவலான ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம வந்து ஒரு இ-காமர்ஸ் ஒரு ஃபீல்ட் எடுக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். இப்போ நீங்க அமேசானோ, ஏதோ பிளாட்ஃபார்ம் எடுத்தீங்கன்னா, எல்லா கஸ்டமருக்குமே டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் 20% 15% இது ஆனா வந்துட்டு, இது வந்து டைரக்ட்டா வந்துட்டு இது உங்களுக்கு இவ்வளவும் கிடைக்கிறத விட, பெர்சன்டேஜ் சில பேத்துக்கு 5% கிடைக்கவும் சான்ஸ் இருக்கு. 10% கிடைக்கவும் சான்ஸ் இருக்கு. 15% கிடைக்க சான்ஸ் இருக்கு. 20 கிடைக்க சான்ஸ் இருக்கு. 25மே கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ சிஸ்டம் வந்து டிசைன் பண்றோம் அப்படின்னா, இந்த சிஸ்டம் வந்து ஈக்குவலா டிசைன் பண்ணணும். இங்க வந்து ஒரு கஸ்டமருக்கு இந்த மாரி ஒரு கூப்பன் கிடைக்க எவ்வளோ சான்ஸ் இருக்கு? அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1/5 ஏன்னா இங்க வந்து 1, 2, 3 4, 5 இருக்கு. ஓகேங்களா? 1/5ன்னா எவ்வளோ பர்சன்ட்? 20% சான்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு கூப்பன் 5% தள்ளுபடியோ, 10% தள்ளுபடியோ, 15% தள்ளுபடியோ, 20ஓ, 25ஓ அவங்களுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 1% வந்து சாரி 20% வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ இத வந்து தான் நம்ம வந்து டிஸ்கிரிட்ன்னு சொல்லுவோம். ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவலா எத்தன பெர்சன்ட் சான்ஸ் ஈக்குவலா இருக்கு. இந்த மாரி உள்ளது வந்து டிஸ்கிரிட். ஸோ டிஸ்கிரிட் வந்து எத சொல்லும்ன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா டிஸ்கிரிட் வந்து கவுண்ட். ஸோ, இங்க வந்து எங்கெல்லாம் வந்துட்டு கவுண்ட்ன்னு சொல்லி ஒரு டெர்ம் வருதோ, அங்க எல்லாமே நம்ம டிஸ்க்ரீட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ, அந்த கவுண்ட் வந்து லிமிட்டட் ஆப்ஷன்ஸ். ஸோ, நமக்கு வந்து கம்மியான ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். அதே மாரி எல்லாத்துக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்கணும். அதான் வந்து நம்ம மெயினா வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் போறதுக்கு காரணமே, எல்லாருக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்கணுங்கிறனால தான். அதுக்கடுத்து வந்து இது வந்து எங்க யூஸ் பண்ணலாம்? பிரைசிங் சிஸ்டம் இந்த மாரி பிரைசிங் சிஸ்டம்ல யூஸ் பண்ணலாம். சில டைஸ்ல நம்ம எந்த மாரிலாம் ஈக்குவல் சான்ஸ எல்லாத்துக்கும் குடுக்கணும்னு நெனைக்கிறோமோ, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து டிஸ்க்ரிட் இத யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து டிஸ்க்ரீட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். அதே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ரீட்ல மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இது டிஸ்க்ரீட்ல மட்டும் கிடையாது. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸ்லயுமே நம்மளால யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கன்டினியூஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ, நம்ம எப்ப எடுத்துக்கிட்டாலுமே ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே கிளாரிட்டியா இருக்கும். ஸோ, அதனால நம்ம என்ன பண்றோம், ஒரு டெலிவரி கம்பெனி இருக்காங்க. ஸோ, அந்த டெலிவரி டைம் வந்து ஒரு டெலிவரி கம்பெனி இருக்காங்க. ஸோ, அந்த டெலிவரி டைம் வந்து வேரி ஆகுது. 30லேருந்து ஒரு 60 நிமிஷம் ரேஞ்ச்ல வந்து வேரி ஆகுது. ஸோ, இதுக்குள்ள வந்து எந்த ஒரு எக்ஸாக்ட் டைம் வந்தாலும் பாசிபிள் தான். ஓகேங்களா? ஸோ, 30 டூ 60 அதாவது டெலிவரி குடுக்குற டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 30லேருந்து ஒரு 60 நிமிஷத்துக்குள்ள இந்த டைம் டிலேஸ் இதுக்குள்ள இருக்கு. 30 டூ 60க்குள்ள இருக்கு. இதுல வந்து எந்த டைமா இருந்தாலும் ஓகே. இந்த ரேஞ்சுக்குள்ள ஸோ, இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த மாரி உள்ளது தான் கன்டினியூஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். 30 இருக்கலாம், 31, 32, 31.444
இந்த மாரி எவ்வளோ வேணாலும் போலாம். ஸோ கன்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது ஒரு வேல்யூக்கும் இன்னொரு வேல்யூக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் அதுக்குள்ள எவ்வளோ வேல்யூஸ் இருந்தாலும், எல்லா வேல்யூஸையும் கவர் பண்ணி தான் கன்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதே போகும். இப்போ நம்மளோட பிசினஸ் பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு 30, 30 தான் டிஃபரன்ஸ் ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ண போறோம்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி டெலிவரி டேக்ஸ் மோர் தென் 50 மினிட்ஸ். இப்போ 30 டூ 60 நிமிஷம் சொல்லியிருக்கோம். மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா 30 டூ 60 நிமிஷம் சொல்லியிருக்கோம். ஸோ இத தாண்டி உங்களுக்கு வந்து 60 நிமிஷத்துக்கு மேல போக எவ்வளோ சான்ஸ் இருக்கு? 60 மினிட்ஸுக்கு சாரி 60 மினிட்ஸ் இல்ல. 50 நிமிஷத்துக்குள்ள போறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கு? நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது 50 ஓகேங்களா? ஸோ 50 மினிட்ஸுக்கு மேல போக எவ்வளோ சான்ஸ் இருக்கிறத கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு கால்குலேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் தெரியணும். ஸோ ரேஞ்சோட டோட்டல். ஸோ எவ்வளோ டோட்டல் ரேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, ரேஞ்சோட ஃபார்முலா வந்து இப்ப எனக்கு வந்து ரேஞ்ச் வேணும். ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, ஸோ ரேஞ்சோட ஃபார்முலா வந்து என்னன்னா, மினிமம் வேல்யூ மினிமம் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு வந்து மேக்ஸிமம் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ மேக்ஸ் மைனஸ் மின் இதான் ரேஞ்சோட. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ இங்க எவ்வளோ இருக்கு? 60 மினிமம் வேல்யூ 30. ஸோ ரேஞ்ச் எவ்வளோன்னா 30. ஸோ இப்ப எனக்கு ரேஞ்ச் வந்து கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து லென்த். ஸோ எவ்வளோ லென்த்? இந்த ரேஞ்ச் வந்து டோட்டல் ரேஞ்ச். டோட்டல் ஓவரால் ரேஞ்ச் வந்து இவ்வளோ இருக்கு. ஸோ இப்போ எனக்கு எது கால்குலேட் பண்ணணும்? லென்த் கால்குலேட் பண்றேன். ஸோ 50க்கு மேல. நல்லா கொஸ்டின் நோட் பண்ணீங்கன்னா தெரியும். மோர் தென் 50 மினிட்ஸ். 50 மினிட்ஸ்க்கு மேல அப்படின்னு போம்போது, ஸோ ஓவராலா இருக்கதே நம்மட்ட 60 தான். ஓகேங்களா? 60 மைனஸ் 50 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கிறது 10 மினிட்ஸ். 51லருந்து 60க்குள்ள 10 நிமிஷம் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த லென்த். நம்மளோட ஃபேவரபிள் ரேஞ்ச் 50க்கு மேல டைம் எடுக்குதுன்னு போகும்போது, இந்த ரேஞ்ச். ஸோ ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டூ லென்த் டிவைடட் பை டோட்டல். ஸோ நம்மளோட சம் படி லென்த் எவ்வளோ? 10 ஓகேங்களா? ஏன்னா லென்த் வந்து 10 தான். ஏன்னா வந்து நம்ம இது 2த்துக்கும் நடுவுல உள்ளத கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா 10. ஸோ அதே மாரி டோட்டல். ஸோ இதோட டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, டோட்டல் வந்து 30. இதோட ஓவரால் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணா 0.33%. 0.33. ஸோ இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு 1 அவுட் ஆஃப் 3 டெலிவரீஸ் 1லருந்து 1ல 3 டெலிவரியில 1 டெலிவரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 50 நிமிஷத்த தாண்டி போகுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம இதுலருந்து புரிஞ்சுக்கிறது. ஸோ இப்ப நம்ம தாண்டிருச்சு அப்படின்னா, இத வச்சு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும்னா, இத வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இத வச்சு நெக்ஸ்ட் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு போகும்போது சில விஷயங்கள நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னா இப்ப 33% வந்து ஆர்டர்ஸ் வந்து டிலே ஆகுது. அப்படின்னு போகும்போது, ஒண்ணு நம்ம டெலிவரி பண்ண ரூட்ட வந்து ப்ராப்பரான ரூட்டா இல்ல வேற ரூட் மாத்தி போலாமா? அது கால்குலேட் பண்ணணும். இல்லன்னா வந்து இன்னுமே நெறைய டிரைவர்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமாட்டி டெலிவரி ப்ராமிஸ் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். எங்கனால வந்துட்டு இப்போ இந்த ரேஞ்ச்லேருந்து நான் கொஞ்சம் தள்ளி போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாரி இந்த ஆப்பரேஷன எந்த அளவுக்கு ஸ்பீடா பண்ண முடியுமோ, அதுவுமே பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒரு டெசிஷன். இந்த டெசிஷன் வந்து நம்ம எதுலேருந்து மேக் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலா எல்லாமே குடுக்கும்போது இந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ மெயினா பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. நமக்கு அதே மாரி டிஸ்க்ரீட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ல டிஸ்க்ரீட் இருக்கு, கன்டினியூஸ் இருக்கு. ஸோ டிஸ்க்ரீட் போம்போது எப்பவுமே வேல்யூஸ கவுண்ட் பண்ணணும். கன்டினியூஸ் போம்போது மெஷர் பண்ணணும். ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ அந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பட் ஆனா இங்க பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூன்னு போம்போது இது எக்ஸ் கன்டினியூஸ் வந்து 0வா தான் இருக்கும். இது ஏன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் எடுத்துக்கும். இது வந்து ஒரு வேல்யூ எடுக்காது. ஒரு பர்ட்டிகுலர் ரேஞ்ச். ஏன்னா அப்ப 0 நம்ம டைம் கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 டூ 16 சொல்றோம்னா, அது வந்து டைரக்ட்டா 60ல மட்டும் எவ்வளோ டெலிவரி பண்றோம் அப்படின்னு பார்க்க முடியாது. 30 நிமிஷத்துலருந்து 60 நிமிஷத்துக்கு எவ்வளோ போகுது. இந்த மாரி பார்க்குறது தான் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். இந்த மாரி தான் கன்டினியூஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற எடுத்துட்டோம்னா, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்பவுமே ஒரு ஃப்ளாட்டான டிஸ்ட்ரிபியூஷனா தான் இருக்கும். ஏன்னா ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்க எல்லாமே ஈக்குவலான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ எல்லாமே வர்றதுக்கு எல்லா சான்ஸுமே இருக்கனால, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன்.
மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்ட்ரெய்ட்டான ஒரு லைன் தான் போகும். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன பொறுத்தவரைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன இப்போ என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டாஸ்க் என்ன? யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் 2,6 ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 4. 4 விட கம்மியா இருக்க எவ்வளோ சான்ஸ் இருக்குங்கிறது தான். ஓவரால் இத கால்குலேட் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா, 4 - 2 டிவைடட் பை 6 - 2 ஏன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா 6. 4லருந்து 2 இது பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வந்து 0.5 50% சான்ஸ் இருக்கு. ஸோ இது மாரி உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட்ஸ் வேணும் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்கிராட்டோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.